நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது மற்ற வீடியோட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை புதுசாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்க திறமையானவங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு வகையான டிசைனர் இருக்கிறாங்க. அப்படின்னா எங்கேயாவது கிடைக்கிற வேறு இடத்துல கிடைக்கிற சில விஷயங்களெல்லாம் கம்பைன் பண்ணி ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து நாம் ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுவும் இந்த மேனிப்புலேஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி யாராவது எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோவை அந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்து ஒன்றா கம்பைன் பண்ணுற அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து டிசைனிங். ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு தேவையான சில எலிமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப பில்டப்லாம் வேணாம். கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிலே வெளியில் பேர் இருக்கும். டிஜிட்டல் பேக்கரி பேப்பர், அடுத்தது கிறிஸ்மஸ் ட்ரீ, அடுத்தது பம்ப்கின், ஹாலோவான், ஹவுஸ் பிளான்ட்டு, இது மாதிரி நிறைய இதுக்குள்ளே இருக்குது. ஸ்வீட் கேட்டு, ஃபாலு, ஃபாக்ஸு, இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சிலது பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு எஃபெக்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஓனாக வந்து ஏதாவது எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை நானே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஓனாக நீங்கள் வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு டிசைனர், இப்போ இங்கே இருக்கிற சில எலமெண்ட்ஸை எடுத்து நமக்கு வேணுன்ற இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட்டை நீங்களும் டவுன்லோட் பண்ணுறீங்க. அது எங்கே சேவ் பண்ணுறீங்க, எங்கே போடுறீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது. சில பேர் வந்து அதை ஒரு ஆர்டராக ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வைப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நிறைய இடத்துல எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருவேன். அதை மறுபடியும் தேடுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குற கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதை தனித்தனி ஃபோல்டராக கரெக்டான ஒரு நேமோடு சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும்போது கரெக்டாக அந்த கண்டென்ட்டை தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு வாட்டர் பெயிண்டிங் பண்ணுறீங்க, ஒரு கலர் எஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த ஃப்ளூரல் டிசைனில் கொண்டு போய் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அருமையாக இருக்குங்களா? அதே மாதிரி இதில் இன்னொரு கண்டென்ட் இருக்குது. இது பாருங்கள். ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் எஃபெக்ட் பண்ணுறோம், அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து உங்களோட க்ரியேட்டிவான ஏதாவது எஃபெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ஆர்ட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்டோடு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இனோவேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரியான ஹை குவாலிட்டியான விஷயம் வெளியில் எனக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்படின்ற நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் 2 விதமான கண்டென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி உங்களுக்கு வந்து கிளிப் ஆர்ட்டாக இருக்குது. இந்த கிளிப் ஆர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறது ஒரு வகை. ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்து என்னோடய ஒர்க்கில் அப்படியே எடுத்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு டைப்பு. அப்படி இல்லாமல் இன்னொரு விதமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா, அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த லேயரில் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. Ctrl+Shift+N. அதே நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னோடய செலெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த செலெக்ஷனை என்னோடய சப்ஜெக்ட்டுக்கு வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். செலக்டில் போங்க, மாடிஃபையில் போங்க, இதில் எக்ஸ்பேண்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க, 20 30 உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பிக்சல் சைஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்னோடய செலெக்ஷன் வந்து உங்களோட சப்ஜெக்ட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடும். தள்ளி போனதுக்கப்புறம் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செலெக்ஷனில் வந்து எனக்கு ஒயிட் வந்து ஃபில் ஆகணும். ஒயிட் வந்து கீழே பேக்ரவுண்ட் கலராக இருக்குது. அதனால் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு டெலிட் கொடுக்குறேன். இப்படி ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 லேயரையும் ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வேணுன்ற ஏதாவது ஒரு இடத்துல இதை கொண்டு போய் வைங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் பண்ண இந்த டாக்குமெண்ட்டில் இதை கொண்டு போய் வச்சு பாருங்களேன். நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லலாம் ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா
கிளிப் ஆர்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து உங்களோட டிசைன்ஸ்லேயோ உங்களோட ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுற ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்லேயே இது கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லை டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் இல்லாமலும் நீங்கள் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுவும் ஒரு டைப்பு. அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி வேணும், ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு தான் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. இப்போது இதிலே வந்து இன்னொரு பேக் இருக்கு இல்லைங்களா, கீழே இந்த பேக் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேட்டர்னாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எடிட்டில் போங்க, டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க, இதுக்கு எதாவது நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட பேட்டர்னில் ஆல்ரெடி சேவ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இப்போ ஃபில்லுக்குள்ளே போங்க. ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா ஃபில்லு, அதில் வந்து பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணும் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஃபில் ஆயிரும். ஓகேங்களா. இப்போது இதை ஏன் டிஜிட்டல் பேப்பர் ஆர்ட் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட அந்த செவத்துலலாம் டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ அது வந்து ஒரு பேப்பர் எடுத்து டிசைன் பண்ணி ஒட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இதில். ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து இதை வந்து சைஸ் மாடிஃபை பண்ணணும், இன்னும் பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்லில் போய்ட்டு இந்த பேட்டர்ன் எஃபெக்ட்டை கொடுக்காம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு இங்கே பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கொடுங்க. இப்போ உங்களோட பேட்டர்ன் என்ன வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸு, ஆங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராக கொடுக்குறதால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து சின்னது பெருசு பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் உங்களோட பேட்டர்ன் வந்து கொடுக்க சொல்கிறேன். இதே மாதிரி இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா விஷயமும் நீங்கள் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வால் இங்கே இருக்கிற இந்த விஷயத்தோட கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த பாதி பார்ட்டோட இந்த பாதி பார்ட் வந்து மெர்ஜ் ஆகும். அங்கே மேலே இருக்கிற அந்த கட்டானது இங்கே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாகவே இது வந்து பேட்டர்னாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் பேட்டர்னை டிஃபைன் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ சாம்பிளுக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். 10 இந்த 10ஆம் நம்பர் எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், பேட்டர்னாக வந்து டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போது இங்கே போங்க, ஃபில்லில். ஓகேங்களா. சூப்பராக இருக்கு இல்லைங்களா. ஒரு சீம்லெஸ் பேட்டர்ன் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னால் இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகேங்களா. இது நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி கிளிப்பார்ட்லாம் இருக்குது, இந்த கிளிப்பார்ட் எங்கெங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த இருக்கிற இந்த 18 ஃபோல்டரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் எங்கெங்கே கிளிப்பார்ட் இருக்குது, எங்கெங்கே வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து உங்களோட எடிட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். யோசித்து பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ரீ கண்டென்ட்டுக்கு நான் வந்து பாஸ்வேர்டு போடலை, ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கண்டென்ட் நான் பாஸ்வேர்டு போடலை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பார்க்காம அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்களால கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.